16க்கு 16 அடியில 2 மாஸ்டர் பெட்ரூம், மீடியம் சைஸ்ல 3வது பெட்ரூம், 3லயுமே ட்ரெஸ்ஸிங் ரூம், அட்டாச்டு பாத்ரூம், பெரிய லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், பெரிய கிச்சன் அண்ட் டைனிங், பெரிய கார் பார்க்கிங், ஃப்ரண்ட் பால்கனி, லாஞ்சுன்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஹைலைட் அமைஞ்சிருக்கு. கிராண்ட் லுக்குக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலையுமே ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் வீடே பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. எல்லா ரூம்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கோட கிராண்டாக உட்டன் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு லேட்டஸ்ட் டிசைனில் அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2650 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கிரீன், கிரே அண்ட் சாண்டல் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸோட எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 19க்கு 16. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5க்கு 4. இது வீட்டோட மெயின் டோர். 8 அடி உயரத்தில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 17க்கு 16. தரைக்கு முழுவதும் 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சுருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட். சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் வித் உட் டிசைன் WPC பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. நார்த் சைடில் பெரிய UPVC விண்டோவும் வெஸ்ட் சைடில் பூரா வால்பேப்பரும் ஒட்டியிருக்காங்க. அடிக்கடி கீழே ஸ்டடி ஏரியாவாக பிளான் பண்ணி அங்கே ஒரு பெரிய ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. இது பூஜா ரூம். ஃப்ளூட்டட் கிளாஸ் அண்ட் டீக்குட்ல டபுள் டோர் செஞ்சுருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 7க்கு 5. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் கீழே சாமி ஃபோட்டோஸ் அண்டு பூஜா திங் வைக்கிறதுக்கு பெரிய டிஸ்பிளே யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோம். சைஸ் 16க்கு 11. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். சைஸ் 5க்கு 3. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7க்கு 5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் கென்றாரோம். சைஸ் 20க்கு 10. கார்னரில் டேபிள் டாப் வித் மிரர். இதில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணிடுவாங்க. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில உட்டன் பேனலிங் ஒர்க் வித் ஹேங்கிங் லைட்ஸோட ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப். கிச்சனில் டேபிள் டாப்புக்கு பூரா டார்க் கிரைண்டில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே உட்டன் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
டேபிள் டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 அடி அகலத்தில் பெரிய சிங்க் மாட்டியிருக்காங்க. உள்ள டிஷ்வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். சீலிங் சென்டரில் சர்க்குலர் ஷேப்பில் பெரிய ஸ்கைலைட் கட்டி சென்டரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. சைடு வாலுக்கு பூராமே வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16க்கு 8 அடி சைஸில் லாஞ்ச். கிராண்ட் லுக்குக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால வீடே பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. சீலிங் பூரா ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஒரு சைடு வாலுக்கு பூரா வால்பேப்பரும், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப்ஸ், அது போக டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 7. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ஸ்டடி டேபிள், அது போக டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். சைஸ் 6க்கு 4. உள்ள பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 4. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசெட், மிரர், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைஸ் 22க்கு 10. சீலிங் பூராமே WPC பேனலில் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. லாஞ்சில் சின்னதாக ஒரு லாண்ட்ரி ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 4க்கு 3. உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி பக்கத்தில் குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore and 40 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.